சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 49. பாருங்க, ஐயப்ப சுவாமியின் மகிமைய ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு இருக்கேன். அந்த 48வது நாளுடைய அற்புதத்தை பார்த்தீங்களா? ஒரு மண்டலத்துடைய அற்புதத்தை எப்படி நிகழ்த்தி காட்டார் பாருங்க ஐயப்பன். இந்த உட்காந்து பேசுறது சும்மா உட்காந்து பேசலைங்க. பகவானுடைய மகிமை அவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்கிற அந்த அந்த அற்புதத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன் பகவானுடைய ஐயப்பன். அப்ப 48வது நாள் எங்க என்ன வரவழைச்சாரு? அவருடைய தாயாகிய தன்னுடைய கருவறையில் சுமந்த அந்த ஆதிபராசக்தி, உலகத்தையால் அண்ட சராசர ஆதிபராசக்தி அந்த மேல்மலையனூர்ல அம்மா கிட்ட சொல்ல வைக்கிறார். அம்மா கிட்ட உட்காந்து சொல்ற, அவங்க அம்மா கிட்ட உட்காந்து நான் சொல்ல வைக்கிறார் பகவான் ஐயப்பன். என்ன ஒரு கருணை பார்த்தீங்க. 48வது எங்க சொல்ற? மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்க வச்சு என்ன சொல்ல வைக்கிறார் பகவான் ஐயப்பன். 48வது நாள் மகிமையை 47 நாள் வரைக்கும் இங்க ஐயப்பன் வீட்டுல சொல்றேன். 48வது நாள் மேல்மலையனூர் சொல்ல வைக்கிறார். அது மட்டும் இல்லை, 48வது நாள் அம்மாவுடைய தரிசனத்தை கொடுத்து அங்க பேச வச்சு அம்மா பாம்பாக வடிவடித்து எங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன அம்மா. நான் கூப்பிட்ட உடனே எவ்வளவு பெரிய நீட்டுங்க பாம்பு, நல்ல பாம்பு வந்து அந்த சக்தி உங்களை புரிய வைக்கிறதுக்கு பாம்புன்ற சக்தி தேவத அம்மா வந்து வீட்டையே ஒரு சுத்தி வந்து எனக்கு காட்சி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அம்மா கிட்ட. ஒரு பயங்கே எதுவுமே கிடையாது. சித்ரா வடிவம் எடுத்துட்டான். எதுக்கு நம்ம அது பார்த்து எங்க அம்மா நிக்கிறா, எல்லாமே கத்துறாங்க, பக்கத்து வீட்டு எல்லாம் கத்துறாங்க. எங்க குலதெய்வம் எங்களை ஒன்றும் செய்யாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் திட்டி விட்டு நின்று அம்மா சக்தி வடிவம் வந்து காட்சி கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்மா கிட்ட சொல்ல, அம்மா எல்லாம் பயப்படுறாங்கம்மா, நீ போயிடுமா அப்படின்னு. அதே மாதிரி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. சரி, அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன அம்மா நீட்டா மறைஞ்சிட்டா. எப்படி போனான்னு கூட தெரியாது, மறைஞ்சிட்டா ஆத்தா. ஆனா உள்ள தீபஜோதியே புற்றாக இன்னைக்கு எங்க வீட்டுல வாழ்ந்துக்கிறா. பச்சைவேலி அம்மா, மேல்மலையில ஒரு அம்மா, அங்காள பரமேஸ்வரி, அனைத்து சர்வசக்தியும் எங்க வீட்டுல வாழ்ந்துக்கிறா, புற்றா வாழ்ந்துக்கிறா. என்ன சொல்லுங்க நீங்க? எல்லாமே ஐயப்பன் எனக்கு போட்ட பிச்சை, எனக்கு போட்ட பிச்சை சொன்ன பாருங்க. பகவானுடைய அருள் எனக்கு கிடைத்த பிச்சை தான் சொல்லுவேன். ஏன்னா பிச்சை பாத்திரன் ஏந்தி வந்தேன் பகவான் ஐயப்ப கிட்டான் கருவூர்ல வந்து அவனுக்கு சக்தியா எனக்கு கொடுத்து எல்லா கலருடைய ஆசீர்வாதத்தையும் எனக்கு நல்பாலிக்கிறான் பகவான் ஐயப்பன். பாருங்க, அம்மாவோட ஆசீர்வாதத்தை கொடுத்தான் ஐயப்பன். அப்பாவாகிய சிவனோட ஆசீர்வாதத்தை நேற்று பஞ்சமி திதி காலபைரவருடைய நாள் முதல் கடவுளாக கன்னிமூல கணபதிக்கும் விநாயகர் பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ற நேற்று அந்த 108 கும்பாபிஷேக குடத்துல எனக்கு நிக்கிற அந்த இடத்துல, சாமி நான் அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்ட உடனே வந்து பண்ணுங்கன்ட்டு என்னை பார்த்து அபிஷேகம் பண்ண சொன்னாங்கன்னா, அபிஷேகம் பண்ற விநாயகருக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ற எவ்வளவு ஒரு ஆனந்தம். அந்த அக்னி குண்டத்துல அந்த அக்னியோட அந்த கட்டைங்கெல்லாம் எடுத்து போடுற, வாழைப்பழத்தை போடுற, எல்லாமே போடுற பாக்கத்தையே 48வது நாள் ஐயப்பன் எனக்கு அந்த முக்தியை கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். ஒரு பெருமையை பேசும்போது என்னங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற ஒரு கடவுளோட அனுகிரகத்துக்கு என்னங்க வேணும்? அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு விழாவுக்கு என்னை வந்து கெஸ்டா போனதா கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த கெஸ்டா போனதுல எனக்கு பொன்னாடியை போர்த்தி பூங்கொத்து குரு வைக்கிறார் பகவான் ஐயப்பன். அவனை என்ன சொல்ல? கருணையின் கடவுளை மகுடத்தை சூட்டுகின்றவன் ஐயப்பன். அவன் மேல் உண்மையாக பக்தியை கொண்டவருக்கு மகுடத்தை சூட்டி அழகு பார்ப்பவன் என் ஐயப்பன். தத்துவம் இல்லைங்க, மகுடத்தை சூட்டுகின்ற தெய்வம் அவன். சாதாரண கடவுளாய ஐயப்பன். இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு 48வது நாள் என்ன ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினா பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் மகிமையை பேசும்போது கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க பகவான் ஐயப்பன். சொல்ற வார்த்தை அத்தனை உண்மையான வார்த்தை என்று அவனுக்கு அனைத்தும் அறிந்தவனவன். இங்க பேச வைக்கிற அவன் தானங்க, நான் இல்லைங்க. பேச வைக்கி இன்னைக்கு 48வது நாளா என்ன எங்க போய் கடவுளோட அனுகிரகத்தை அந்த எக்கிய குண்டத்துல முதல் நாளும் சிவனோட ஆசீர்வாதம், கன்னிமூல கணபதி ஆசீர்வாதம், ஐயனோட ஆசீர்வாதம், எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்றாங்க பகவான் ஐயப்பன். அபிஷேகம் சிவனோட அபிஷேகம் பண்றது ஒரு, நான் வீட்டுல அபிஷேகம் பண்றது வேறங்க, வெளியில அபிஷேகம் பண்றது அவன் கொடுக்கிற பாக்கியம். குருவே சரணம், குருவே சரணம். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.
ஐயப்பா சரணம் சுவாமி ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா.